friends, welcome back to our channel. I hope everyone is doing good and we are doing good. And இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயன். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பயங்கர ஒரு ஹைப்பில் தான் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தனுஷோட 50th மூவி. அவர் வந்து லீட் ஆக்டராக வந்து அவரோட 50வது படம் இது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இதோட சாங்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபி வந்து பிரபுதேவா, அதுக்கப்புறம் இதில் இருக்க காஸ்டிங் எல்லாமே வந்து நல்லா பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படமே வந்து லைக் ரீசன்ட் டேஸில் ரிலீஸ் ஆன ஒரு 4-5 படத்தை வந்து எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து இருக்கிற மாதிரி, இல்லாட்டி வந்து ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வந்து நம்ம ஒரு வீக்கெண்டில் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிற படமாக தான் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனவரோட எல்லா படமுமே வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து அவர் எழுதி டைரக்ட் பண்ண 2வது படம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். போது பவர் பாண்டி மூவி கட்டு இதான் வந்து அவர் எழுதின மூவின்னு நினைக்கிறையா. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து எழுதுனது டைரக்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு ஹோப், நிறையா வந்து ஒரு ஹைப் பண்ணி ஓகே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஈர்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா என் ஒப்பீனியனை வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தான் வந்து சொல்கிறேன். ஏன் பண்ணல அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங் வந்து என்டையராக வந்து சென்னையில் இருக்கிற அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள், லைக் அந்த அடிப்படை இது இருக்கிறது, அந்த சேரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க ஒரு இடணும், மார்ஜினலைஸ் பீப்புள் வந்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தான் வந்து இந்த மூவியோட செட்டிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 2 ஏரியா இருக்கும். அண்ட் இந்த 2 ஏரியாவுக்குமே வந்து 2 ஹெட்ஸ், 2 லீடர் மாதிரி வந்திருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் வந்திருப்பான். இன்னொரு ஏரியாவுக்கு வந்து துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பான். அண்ட் இந்த துரையோட ஏரியாவில் வந்து இருக்கிற ஃபேமிலியோட நேம் தான் வந்து இதில் தான் வந்து ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த சேது அப்படின்ற இதோட அந்த அதை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க, அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து துரைக்கும் சேதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே 2 பேரும் பிடிக்காது. பட் இவங்க வந்து சண்டை போடாமல் வந்து போராடுங்க. எனக்காச்சும் ஒரு நாள் நீ மாட்டினா நீ செத்தடா, அந்த மாதிரி தான் 2 பேருமே வந்து ஒரு இதில் ஓகே பார்ப்போம், ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி 2 பேருமே வந்து போயிட்டு இருப்பானுங்க. இந்த சைடு வந்து நம்ம துரையோட இந்த இதில் இருக்கவங்க வந்து இந்த ராயன் ஃபேமிலி. ஸோ இந்த ராயன் ஃபேமிலியோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ராயன் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க, ஒரு பொண்ணு வந்திருப்பாள், 3 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி. இந்த 3 அண்ணங்களோட தங்கச்சி. ஸோ இதில் மூத்த பையனோட நேம் தான் வந்து, அந்த மூத்த அண்ணனோட பேர் தான் வந்து காத்தவராயன். 2வது பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் ராயன். 3rd தம்பியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவேல் ராயன். ஸோ இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பெரிய அண்ணா வந்து அவன் டீனேஜில் இருக்கும்போது, அவனுக்கு 16 வயசு 17 வயசு இருக்கும்போது அவனோட மித்த இந்த 2 தம்பிங்களோட, அதுக்கப்புறம் இவனோட இந்த தங்கச்சி துர்கா கூட வந்து தங்கச்சி குழந்தையா இருக்கும்போது அவனோட ஊர்ல இருந்து அவனோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு எதுவுமே வந்து தெரியாம அவனோட ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து ஒரு லாரியில வந்து வந்திருப்பான். ஸோ இதான் வந்து இந்த ராயன் ஃபேமிலியோட ஃபிளாஷ்பேக். இப்போ கரண்டா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு குட்டி ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களோட இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயன் இதுல வந்து அவனோட அந்த 3வது தம்பி மட்டும்தான் வந்து 3வது பையன் மட்டும்தான் வந்து படிச்சிருப்பான். நம்ம அந்த முத்துவேல் ராயன் மட்டும்தான் வந்து மாணிக்கவேல் ராயன் மட்டும்தான் வந்து படிச்சிருப்பான். அந்த இதில் அவன் மட்டும்தான் வந்து இப்போ வந்து காலேஜ் வந்து போயிட்டு இருப்பான். அண்ட் இவளோட தங்கச்சி வந்து இவங்களுக்கு வந்து சமைச்சு போடுறது, அந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி வந்துருப்பான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயன் ஃபேமிலியில வந்து அந்த செகண்ட் பிரதர், இந்த முத்துவேல் ராயன் அப்படின்றவன் வந்து எப்படி சொல்றது, எந்த வேலைக்கும் வந்து போகாம குடிச்சிட்டு வந்து பார்ல வந்து சண்டை போடுறது, அந்த மாதிரி தான் வந்து வேலை வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வந்து பார்த்துப்பான். அண்ட் ஈவினிங் வந்து இந்த 3rd பிரதர் வந்து என்னோட பிரதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அவனோட இந்த மூத்த அண்ணனுக்கு வந்து பெரிய அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இவங்க 2 பேருமே அப்பப்போ வந்து ஈவினிங் அந்த பீக் ஹவர்ஸ்ல வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ இவங்களோட ஃபேமிலி வந்து இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த செகண்ட் பிரதர் வந்து ப்ராப்ளம் பண்றப்பலாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க 3 பேருக்குமே இருக்கிற காமன் திங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ராயன் ஃபேமிலியில் இருக்க 3 பேருக்குமே இருக்கிற காமன் திங் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 3 பேருமே வந்து இன்னும் ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நியூ கிடையாது. இவங்களோட பிளட்லேயே வந்து இருக்கு, அந்த மாதிரியே வந்து சொல்லலாம். தேர்ட் பிரதர் இங்கே காலேஜ் போயிட்டு இருக்க நம்ம இந்த பையன் வந்து எலெக்ஷன் அந்த மாதிரி திங்கில் இருப்பான். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த காலேஜ் ஃபைட்ஸ்ல வந்து இவனோட ஃபேஸை வந்து பார்க்கலாம். இந்த செகண்ட் பிரதர் வந்து எப்போ பார்த்தாலும் பார்ல வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான், அந்த மாதிரி வந்துடுமா. இந்த பெரிய அண்ணன் வந்து எப்படின்னா, அவன் வந்து ஓகே ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் வச்சிருக்கான், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இல்லை. ஸோ இவன் வந்து எப்பெல்லாம் வந்து இந்த செகண்ட் பிரதருக்கு வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்து சைலண்டா வந்து போய் யாருக்கும் தெரியாம வெளியே வந்து இவன் வந்து யூனோ ஒரு ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளக்க வந்து போய் அவனுமே வந்து இந்த வைலன்ஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் வந்து இவனுமே இருப்பான். அந்த காத்தவராயன் அந்த பெரிய அண்ணனுமே அப்படிதான் வந்து இருப்பான். அவன் வந்து சட்டிலா வந்து பண்ணுவான், வெளியே யாருக்குமே வந்து தெரியாம. இவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து பண்ணுவானுங்க, இவன் வந்து இம்ப்ளிசிட்டா வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து மூடி முழிச்சிட்டு வந்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க 3 பேருக்கும் இதான் வந்து காமனா இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த துரை ஃபேமிலி, அந்த துரையோட ஏரியாவில் வந்து இவங்க வந்து இருக்கானுங்க, அந்த ஏரியாவில் இருக்கானுங்க. சேது வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து இருக்கான். ஸோ ஒரு இந்த சென்னையில் இருக்கிற இவங்களோட ஏரியா அந்த சரௌண்டிங்க்கு வந்து ஒரு புது போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பான். இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த ஏரியா மேலே வந்து ஒரு பழைய பகை வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பகை வந்து அவனுக்கு இருக்கும், பழைய கணக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இவங்களை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து எதுவும் உள்ளக்கு இறங்கி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது அப்படிலாம் வந்து பண்ண வேணாம். இவங்க 2 பேருக்கும், துரைக்கும் சேதுக்கும், இந்த 2 ஏரியாவோட ஹெட்ஸுக்குமே ஏற்கனவே வந்து ஒரு எப்படி சொல்றது, லைட்டா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 பேருமே அடிச்சுட்டு செத்துப்பானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். எதுக்கு நம்ம வந்து உள்ளக்கு நம்ம தலையை உடனே எவனாச்சும் ஒருத்தான நோண்டி விட்டா அவங்களே அடிச்சுட்டு சாக போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த புதுசா டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவன் ஜெயிலில் இருக்கிற கைதிங்களை வந்து வெளியே இது பண்ணி லைக் இன்னும் இல்லீகலாக அவங்களை வந்து வெளியே கொண்டு வந்து இங்கே நம்ம சேதுவோட ஆளுங்களை வந்து சேதுவை வந்து அட்டாக் பண்ண வச்சிருப்பான். இவன் வந்து சேது வந்து கிறுக்கு மாதிரி வந்து எதுவும் வந்து யோசிக்காம ஓகே துரை தான் வந்து இதை பண்ணிருப்பான் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவனை போட்டு தாக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங்ல இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கப்போ இது வரைக்கும் இந்த படம் வந்து ஓகே மெஸ்ஸி, இன்னும் வந்து ரொம்ப அந்த மெஸ்ஸியரா வந்து ஆகலை. அந்த படம் வந்து மெஸ்ஸியரா ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த 3வது பையன் அந்த காலேஜ் போயிட்டு இருக்கான்ல ராயன், அந்த தேர்ட் பிரதர், அவன் வந்து பெரிய அண்ணன் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பான். என்னன்னா இவன் ஒரு எலெக்ஷன், இவங்க பெரிய காலேஜஸ்லாம் வந்து எலெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப பெரிய திங் வி ஆல் நோ. ஸோ அவனோட காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் போயிட்டு இருக்கும். இவன் வந்து இன்னும் அந்த எலெக்ஷன்ல வந்து இவனுக்கு வின் பண்றதுக்கு இன்னும் எல்லா சான்சஸுமே இருக்கு. பட் இவனுக்கு ஆப்போனண்டா நிக்கிறது வந்து ஒரு எம்எல்ஏவோட பையன் வந்து நிற்பான். ஸோ அந்த எம்எல்ஏ வந்து போலீஸ் ஆஃபீஸரை வச்சு மிரட்டி இந்த மாதிரி எலெக்ஷன்ல இருந்து நீ வந்து விலகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவன்ட்ட வந்து மிரட்டி இருப்பானுங்க. இவன் வந்து இவனோட அண்ணன் கிட்ட வந்து சொல்லுவான், அண்ணா அந்த மாதிரி வந்து பண்றாங்க, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட வந்து கேட்பான். இவனோட மூத்த அண்ணன் கிட்டக்க இவனோட மூத்த அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கேட்பான். அந்த டைம் தான் வந்து இவனோட தங்கச்சிக்குமே இவங்க பையன் பார்த்துட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை வர பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இல்ல எலெக்ஷன்ல இருந்து இறங்கிரு, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இது வந்து ஒரு வேர்ல்பூல் மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி, அதுக்குள்ள வந்து நீ உன்னோட தலையை விடணும்லாம் இல்லை, அதுல உன் சுண்டு வரல் பட்டாலும் அதுக்குள்ள நீ அப்படியே ஒன்று இழுத்துட்டு போயிடுவ. இந்த பாலிடிக்ஸு எலெக்ஷனு இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து நீ லாஸ்ட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோட்ல வந்து யாருன்னே தெரியாத மாதிரி செத்து போய் கிடப்பா. அந்த மாதிரி சம்திங் இவன் வந்து வார்ன் பண்ணுவான். என்னோட இந்த பெரிய அண்ணன் வந்து இவனை வந்து வார்ன் பண்ணுவான். இவனுக்குமே வந்து இவனோட அண்ணன் மேல வந்து ரொம்ப பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே வந்து இருந்தது வந்து இவனோட அண்ணன் தான் வந்து பார்த்துருப்பான். அந்த பெரிய அண்ணன் தான் வந்து பார்த்துருவான். சரி அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த இடத்துல இருந்து சரி ரைட்டை நம்ம அண்ணன் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அந்த எலெக்ஷன்ல இருந்து இவனுக்கு வந்து ஒரு சைடு வந்து நான் எதுக்கு எலெக்ஷன்ல இருந்து போகணுன்ட்டு இருந்தாலுமே இவனும் அந்த எலெக்ஷன்ல இருந்து வெளியே வந்துருவான். ஸோ அந்த பாயிண்ட் எதுல வந்து அந்த பெரிய அண்ணன் வந்து மாட்டக்கூடாதுன்னு சொன்னானோ அதுலயே வந்து லாஸ்ட் இவன் வந்து மாட்டிப்பான். லாஸ்ட் அந்த மர்டர் அந்த மாரி திங், இந்த எலெக்ஷன் போலீஸ் பாலிடிக்ஸ் இதுக்குள்ளலாம் போகாதுன்னு சொன்னாலும் அதுலயே வந்து இந்த பெரிய அண்ணன் வந்து மாட்டிப்பான். அதுல மாட்டி அதில் நம்ம மாற்றம்லாம் இல்லை, நீ ஒருக்கு அதுக்குள்ளே போயிட்டேன்னா அதுல இருந்து திருப்பி வர தட் இஸ் நோ டேர்னிங் பேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இவன் வந்து அவனோட தம்பிக்கு என்ன சொன்னானோ அதுலேயே வந்து இவன் லாஸ்ட் மாட்டிப்பான்.
இன்னும் ஒரு இது வந்து சொல்லுவாங்க, ஸ்மார்ட்டான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இந்த பெரியவன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கான். இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், சுற்றி என்ன நடக்குது, இவனுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்கும், வாட் எவர் எல்லாமே இருந்தாலுமே இவன் வந்து ஒரு டோட்டல் ஒரு டம்பேஸாக வந்து லாஸ்ட் எண்டில் வந்து அந்த இது போகிற மாதிரி தான் வந்துருக்கும். என் தம்பிக்கு ஆன் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முன்னாடி வந்து இதை வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த சேதுவோட ஆளுங்க வந்து சாரி இந்த செகண்ட் பிரதர் வந்து குடிச்சிட்டு அந்த இவன் இருக்கிற அந்த ஏரியாவோட ஹெட்டோட பையனே வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ அந்த ஏரியாவோட ஹெட் துரை வந்து இவனுக்கு வந்து கால் பண்ணி ஒழுங்கு அவனோட செகண்ட் தம்பியை வந்து விட்டுரு, என்கிட்ட வந்து முத்துவேல் ராயன் வந்து விட்டுரு, உங்க எல்லாரையுமே வந்து விட்டுறேன், இல்லாட்டி வந்து அவனோட இன்னொரு தம்பியும் உன்னோட தங்கச்சியும் வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டுவான். அப்போதான் வந்து அதுதான் வந்து இவனோட அந்த வேர்ல்பூல் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த பாலிடிக்ஸ்குள்ளே இவன் இறங்குற பாயிண்ட்னே வச்சுக்கலாம். இவன் வந்து இந்த அந்த அவனோட வீட்டுக்கு அந்த துரையோட வீட்டுக்கு வந்து போய் இவங்க தம்பிங்க இந்த மூணு ராயன் பிரதர்ஸுமே சேர்ந்து கொண்டுருவானுங்க. அந்த என்டையர் அந்த லீடரே வந்து போட்டு தாக்கிடுவானுங்க. ஸோ இந்த சைடு வந்து சேதுக்கு வந்து ஓகே துரை வந்து இறந்துட்டானா, துரையே ஒருத்தன் போட்டு தாக்கியிருக்கானா, ஒன்று அவன் வந்து சாகணும், அந்த பொண்ணவன் வந்து சாகணும், இல்லாட்டி அவனை வந்து நம்ம சைடு வந்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அவனோட மைண்டுக்கு வந்து வரும். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, இவன் தான் பண்ணியிருக்கான், ராயன் தான் பண்ணியிருக்கான் தெரிஞ்சவன இவனை வந்து கூப்பிடுவான், அந்த மூத்த அண்ணனை வந்து கூப்பிடுவான். காட்டவராயன் வந்து நீ வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னா, இவன் வந்து நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்ட்டே சொல்லிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து மீன்வாயில் இவனோட சிஸ்டருக்கும் வந்து ஒரு பையன்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், நெக்ஸ்ட் டே கல்யாணம் அந்த மாரி வந்து இருக்கும். அப்போதான் வந்து இவனோட சிஸ்டர் லைக் இவனுக்கு வந்து ஒரு இதுவாகும், இவன் வந்து சும்மா இருக்க விட மாட்டானுங்க, ஒன்று அவன் வந்து சாகணும் இல்லைன்னா நம்ம வந்து சாகணும். ஸோ அவனே வந்து போட்டு தாக்கிடலாம் சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து இவன் நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்னா இவன் வந்து அவனை போட்டு தாக்குறதுக்கு வந்து காட்டவராயன் வந்து அந்த அவனோட அந்த பிளேஸ்க்கு வந்து போவான், சேதுவோட வீட்டுக்கு வந்து போவான், அந்த லீடரோட ஹெட்டோட வீட்டுக்கு வந்து போவான். அங்கே போய் பார்த்தா இவனோட தங்கச்சி வந்து அங்கே இருக்கிற ஒரு பெட்டா ஒரு சோஃபா இடணும், அதில் வந்து அவளை கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. இவனுக்கு வந்து பார்த்தா ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு அவங்கள வந்து மாட்டி அந்த என்டையர் சீனுமே இவனோட பிரதருக்கு வந்து இவன் ஸ்டார்டிங் ஆன் பண்ணியிருப்பான், அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாருமே வந்து டோட்டலாக இவனை கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த இதான் வந்து இவன் கஷ்டப்பட்டு அவனோட தங்கச்சி வந்து சேவ் பண்ணுவான். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த பிளேஸ்ல இருக்கவங்க வந்து கொண்டுருவான். ஒரு 50-100 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து கொண்டுருவான். கொண்டுட்டு இவன் வந்து லைட்டா அப்படி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்குறப்ப இவனோட 2 தம்பிங்களுமே வந்து இருப்பானுங்க. சரி தம்பிங்க நம்மளதான் காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்து பயத்துல வந்து இவனை வந்து குத்திட்டு வந்து போயிடுவானுங்க. அதுக்கடுத்தான் வந்து தெரிய வரும் இவங்க வந்து சேது கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த செகண்ட் பிரதருக்கு வந்து வேலை எதுவுமே வந்து பண்ணாம இருப்பான். இவன் சேது வந்து நான் உனக்கு ஜாப் ஆஃபர் பண்றேன்டா, உனக்கு நான் காசு தரேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து இது பண்ணியிருப்பான். இந்த மாதிரி சில்லற வேலைங்க வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒருத்தவனை போட்டு தாக்கணும்னு மட்டும் சொல்லியிருப்பான். ஆனால் இவனோட பிரதரை தான் பண்ணணும்னு இவன் சொல்லியிருக்க மாட்டான். இவனோட இந்த மூத்தாண்ணை வந்து என்ன நினைச்சுப்பானா, ஓகே நம்ம தெரிஞ்ச வந்து நம்மளோட தம்பிங்க 2 பேரும் வந்து நம்மளை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி கொலை பண்ண வந்துட்டாங்கன்ற மாதிரி இவன் நினைச்சுப்பான். ஆனா இந்த 2 தம்பிங்களுக்குமே தெரியாது நம்மளோட அண்ணனை தான் வந்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இவன் வந்து எப்படின்னா இந்த மூத்தனை இந்த காட்டவராயன் வந்து நம்ம தனுஷ் கேரக்டர் தான் வந்து இந்த காட்டவராயன் இருக்கா. ஸோ அவனுக்கு வந்து என்னன்னா அவன் வந்து எப்பயுமே ஒரு ரூட் கேரக்டர். இவங்க தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பான், தம்பி தங்கச்சி மேல பாசமா இருப்பான். பட் ஸ்டில் உருன்னா இருப்பான், யாருக்கிட்டே சிரிச்சு உட்காந்து அந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டான். எல்லாமே வந்து பண்ணுவான், ஆனால் சிரிச்சு யாருமே பேசிக்க மாட்டான். ஸோ இவங்க அந்த டென்ஷன்ல ஐயோ போச்சு அண்ணன் வந்து நம்மளை மன்னிக்கவே மாட்டான் என்ன அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இந்த தம்பிங்களும் வந்து இவங்க கிட்ட போய் பேசி நம்மளை மன்னிக்கவும் மாட்டான்ற ஒரு பயத்துல வந்து இவங்க 2 பேரும் இருப்பானுங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ இன்டென்ஷனலா வந்து பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து திருப்பி ரிவெஞ்ச் பண்ணணும், துரையை வந்து சேது வந்து ரிவெஞ்ச் பண்ணணும், அதுக்கடுத்து இவனோட தம்பியை வந்து ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எண்டிங்ல வந்து இந்த மெஸ்ல இருந்து வெளியே இந்த என்டையர் திங்கும் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எண்ட்ல வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூத்த அண்ணன் உயிரோட இருக்கிறது வந்து இந்த மூத்த அண்ணன், அதுக்கப்புறம் இந்த தங்கச்சி, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் தம்பிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருப்பாள். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, அவளுக்கு வந்து கல்யாணமாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை மட்டும்தான் வந்து லாஸ்ட் இந்த படத்தில் வந்து மிச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கிடையாது. ஏதாவது சோஷியல் மெசேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஒப்பீனியன் வந்து இதில் சோஷியல் மெசேஜும் கிடையாது, ஒரு ஆணையும் கிடையாது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய குழி தோண்டி அதை வந்து பறிச்சுங்க. இதை வந்து பிரெயின்குள்ளே வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு டோட்டல் நான்சென்ஸ் மூவி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சாங்ஸ் ஓகே, அந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் சூப்பர், எல்லாமே வந்து ஓகே. பட் பிளாட் வந்து டோட்டல் நீ வந்து அதை கொண்டு போன விதம் ஓகே, ரிவெஞ்ச் அந்த இது எல்லாமே ஓகே, ரிவெஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஓகே. பட் எனக்கு வந்து அது ஐ டோன்ட் நோ மேன், இந்த இதுல வந்து
தனுஷ்க்கு வந்து தெரியும் இதை வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மூவி வந்து தேவையா தேவன் வந்து எனக்கு வந்து தோணுது. இது வந்து டோட்டல் நான்சென்ஸ்ன்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ அந்த மூவி வந்து மேபி எனக்கு பிடிச்ச பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அதில் ஒரு சீனில் வந்து இவனோட இந்த தங்கச்சியை வந்து இந்த சேதுவோட ஆளில் வந்து அவனோட ஒருத்தன் வந்து இவளை வந்து ரேப் பண்ணிடுவான். ரேப் பண்ணக்கப்புறம் இன்னும் நார்மலாக நம்ம இதுன்னு இல்லை, பொண்ணுங்களுக்கு முந்தி ஒரு ஓல்டன் டேஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணை வந்து நார்மலாக ஒரு பையன் வந்து டச் பண்ணிட்டாலே அவன் தான் வந்து லாஸ்ட் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே வந்து பார்க்க வேணாம், அவன் தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஒரு இது வந்து திங் வந்து முந்தி காலத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துச்சு. அதுவும் நம்ம கண்ட்ரியில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற திங்கே வந்து இந்த மாதிரி திங்க்லாம் வந்து கனவுல கூட அதுக்கு வந்து மேபி நம்ம கனவுல வேணா ஓகே இப்படி வந்து நடந்துச்சுன்னா வந்து ஜஸ்டிஸ்ன்னு வேணா நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் இந்த மூவியில் வந்து அவளை வந்து ரேப் பண்ணிடுவாங்க. அவளே வந்து அவனை இன்னும் அந்த பையனை வந்து கொலை பண்ண அந்த சீன் வந்து எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாரி வந்து இருந்துச்சு. அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர வந்து எல்லாமே இந்த படத்தில் ஓகே. ஜஸ்ட் அந்த பிளாட் அதுதான் வந்து டோட்டலாக வந்து மெஸ்டப்பாக வந்து இருந்துச்சு. இதான் வந்து ராயன் மூவி. மேபி நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கலாம் அந்த ஃபேமிலி அந்த திங். பட் என்னோட ஒப்பீனியனில் வந்து இந்த மூவிக்கு வந்து ஹாப்பி எண்டிங்கே வந்து கிடையாது. ஓகே, ராயன் வந்து அவனோட தம்பிங்க வந்து அவனை கொலை பண்ண பார்த்தாங்க. இவன் வந்து லாஸ்ட்டாக வந்து ரிவெஞ்சை வந்து தீர்த்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சொன்னாலுமே சொந்த தம்பியே கூட பிறந்த தம்பி இவ்வளோ நாள் வளர்த்த தம்பியே கொண்டதுக்கப்புறம் இவனுக்குமே தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். வாட் எவர் இவ்வளோ நாள் செகண்ட் தம்பி அவனுக்கு தேர்ட் தம்பிக்கு வந்து இவன் மேலே ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குன்னு இவனுக்குமே தெரியும். பொண்ணுக்கப்புறம் இவனால வந்து அந்த நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்மளோட தம்பியே வந்து கொண்டுட்டோம் அப்படின்ற நிம்மதி இவனுக்கு தான் இருக்குமா? இல்லைன்னா வந்து இவளோட தங்கச்சி அவளோட தங்கச்சிக்கு தான் இருக்கும். அவளோட தங்கச்சி தான் ஆக்சுவலாக வந்து தேர்ட் தம்பியை வந்து அதில் வந்து லாஸ்ட்டு கொல்லுவா. தேர்ட் அவளோட இளைய அண்ணனை வந்து இவ தான் வந்து கொலை பண்ணுவா. ஸோ இந்த என்டையர் மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த பூமி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். எல்லாமே வந்து பிளட் அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் ஸ்டார்டிங்கில் தனுஷ் அந்த பெரிய அண்ணன் வந்து காட்டவராயன் வந்து அவனோட தம்பிக்கு அந்த இளைய தம்பிக்கு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே போனேன்னா there is no turning back, இதுலேருந்து நீ திரும்பி வரவே முடியாது ராமவனி அப்படின்ற மாதிரி அவனோட தம்பிக்கு சொன்னதான். நீ திரும்பி வர்றதுன்னா மூச்சு கூட திரும்பி வராது, நீ வந்து எங்கேயோ வந்து செத்து போய் தான் வந்து கிடப்ப ஒரு இதில் வந்து அப்படிதான் வந்து இந்த மூவி லாஸ்ட்டு வந்து எண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த மூவி வந்து தயவு செஞ்சால் வந்து அவங்க ஃபேமிலி கூட வந்து போய் பார்க்காதீங்க. வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான படத்தை வந்து போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சென்ஸ்லெஸ் மூவி வந்து பார்த்து அவங்க மூடை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். நிவேதா நன்றி, நன்றி வணக்கம்.